ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நைட்டு வந்து நடந்துச்சு. நான் நைட்டு 2 மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. குறிப்பாக விஜய் பார்வதி செம்மையான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இங்கே ஒரு விஷயமாக நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று விஜய் பார்வதிக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு திணறிட்டு இருந்த சுச்சுவேஷனில் நம்ம கமருதுனா பார்த்து ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டார். இந்த ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த ரூட்டு? கமருதீன் பக்கம் போகலாமா, கமருதீன் பக்கம் போகாமல் இந்த பக்கம் ஓடிடலாமா? ஏன்னா எப்பயுமே அது வந்து ஒரு கேர்ள்ஸ் எல்லாமே எப்பயுமே கொஞ்சம் அதில் வந்து கிளவராக இருப்பாங்க. கிளவராக மீன்ஸ் ஒரு சில பேர் வந்துட்டு விழுறவங்களும் இருக்காங்க, ஒரு சில பேர் நல்ல முடிவு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்க விழுந்தாங்க. அதனால தான் அவங்க கேம் வந்து அப்படியே லைட்டாக ஜெர்க்கு வாங்குச்சு. ஃபுல்லாலாம் ஜெர்க்கு வாங்கல. ஏன்னா எங்கே வந்துட்டு இப்போ வந்து கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு 4 பேர் தான் வரணும், இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வினோத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போட்டதே அவங்க தான். ஆதரிக்கிற பிளான் போட்டது அவங்க தான். மற்றவங்களாம் வந்து ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர உண்மையாக பண்ணுறது கிடையாது. அதை பியூராக எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம விஜய் பார்வதி தான். சரிங்களா? இப்போ கமருதீனோட விஷயத்தில் என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த 24 ஹவர்ஸில் வந்து அம்மாவை தங்க வைக்கணும்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் ஏற்கு மாதிரி தான் இருக்குது. ஏன் அம்மா கிட்ட பேசுறதுக்கு பயப்படணும்? நான் வந்து உனக்காக நிற்க போகிறேன், என் மனசில் வந்து பட்டாம்பூச்சும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு, யார் எதிர்த்தாலும் வந்து நான் நிற்பேன் இப்படிலாம் சொல்லும்போது, ஒரே எதிர்க்கிறதுக்கு நான் சிங்கிளாலாம் வருவேன் அப்படின்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தரால் எதிர்க்கிறதுக்கு என்ன பயம் உங்களுக்கு? ஸோ இது வந்து நம்மளுக்கே இவ்வளோ கொஷின்ஸ் வரும்போது அந்த வாழ்க்கையை சூஸ் பண்ண போகிற விஜய் பார்வதிக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கமருதீன் எவ்வளோ பெரிய கோவக்காரன்ற விஷயங்களும் தெரியும். கோவக்காரரை பிடிக்கும், அதுக்குன்னு வந்து குருட்டுத்தனமாக வந்துட்டு செருப்பெல்லாம் தூக்கி அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் கமருதீன் கையிலையும் ஒரு நல்ல ஒரு ஷேடோ இருக்குது, குட் ஹார்ட் இருக்குது. அது வந்து மறுக்கவே முடியாது. ஒரு சில நேரங்களில் கொதிச்சிட்டாருன்னா அவர் வந்து அவரோட விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனால் இப்போ நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு வராரு. ஆனால் திடீர்னு எப்போ எது பேசுகிறான்னு தெரிய மாட்டுது. திடீர்னு காலையில் வந்துட்டு இந்த பேர்ட் டச்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கடைசியில் இப்போ என்ன ஆகிடுச்சு, அதை ஒரு ரீசனாக வச்சு விஜய் பார்வதி நாமினேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டார். புரியுதுங்களா? இதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக மன உளைச்சி. நேற்று நைட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, அவன் அரோரா சைடும் என் சைடும் சேர்த்து ஒரு கோல் அடித்தது. ஏன்னா நம்ம இதெல்லாம் பேசுனது தான். இது ஏன் விஜய் பார்வதி கண்ணுக்கு தெரிய மாட்டேதுன்னா, கண்ணுக்கு தெரியாமலாம் இல்லை, கண்டும் காணாமல் இருந்தாங்க. சரி ஓகே விட்டு பிடிப்பாங்கல்ல, அவன் வந்துடுவான் இந்த சைடு, இல்லைன்னா அவன் பண்ணுவான் அப்படின்ட்டு. இப்போ கூட பாருங்கள், அரோரா பின்னாடி அவங்க போகலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அரோரா கிட்ட கேட்டுட்டு தாங்க நேற்று காலையில் வந்துட்டு அங்கே வந்து அந்த விஷயத்தை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு பேட் டச் நீ பண்ண, அதாவது உண்மையாக இல்லையா, இல்லை அவங்கள சொன்னோன்னே அப்பா இது போதும் இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து உண்மையாகவே ஹக் பண்ணும்போது கூட வந்துட்டு அவர் அப்படியே சிரிச்சிருப்பார். நான் கூட அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தா அதுக்கப்புறம் உள்ளே போய் நீ சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கை குத்துறாரு. இப்போ இந்த விஷயத்தை வந்துட்டு விஜய் பார்வதி அம்மா வந்து சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? நீ இன்னமும் வந்துட்டு பாண்டை கட் பண்ணிட்டான்னு நினச்சினுக்கிற. ஏன்னா நைட் சொல்லுவாங்க, இப்போ அவன் இங்கே பாண்டை கட் பண்ணிட்டான், வெளியில் நான் வெளியே போய் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். அவர் பாண்டை எப்போ கட் பண்ணார்? அவர் கட் பண்ணலை. அரோரா கட் பண்ண நினச்சாலும் இவர் கட் பண்ண மாட்டான்றது நல்லாவே தெரியுது. சரிங்களா? அப்பப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு அரோரா வரலன்னா கூட இவராக வந்துட்டு ஒரு சின்ன நூலை போட்டு இழுத்துறாரு. ஸோ இதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். அதை அமித்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு தான் திங்க் பண்ண, வெளியில் போய் நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு தான் திங்க் பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் இல்லை, ஒரு சில விஷயங்கள் பார்த்தாவே போதும், ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது அவங்களுக்கு வந்து. ஏன்னா அங்கங்கே தான் அக்கா வந்துட்டு விஜய் பார்வதியை பற்றியும் கமருதி பற்றியும் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஏதாவது ரீல்ஸ் பார்த்தா போதுமே, அரோரா கிட்ட வந்துட்டு விஜய் பார்வதியை பற்றி என்னென்ன பேசியிருக்காருன்ற விஷயங்கள் முதற்கொண்டு மாட்டி பார்ப்பல. ஸோ அதனால் நைட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை சுற்றிட்டே இருக்காங்க, எல்லாம் தூங்கிட்டாங்க. நான் கூட கமரு வந்து பேசுவார் போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தலை ரூமில் வினோத் பத்துட்டார் கூட. சரிங்களா? கமருதீனும் பக்கத்தில் போய் படுத்துட்டு கம்முன்னு பத்துட்டாரு. இந்த அம்மா சுற்றிட்டே இருக்காங்க, யாருமே இல்லை, யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க கமருதீன் விஷயத்தில். அவங்க அம்மா வந்ததுக்கப்புறமா ஆப்பின்னு மாறப்போகுது. அம்மா வர்றதுக்கு முன், அம்மா வர்றதுக்கு பின்னு கண்டிப்பாக இன்னும் பெட்டராக வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. கமருதீனுக்கும் விஜய் போகிறதுக்கு அதுக்கப்புறமா ஃபைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதே மாதிரி அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு வந்து டேரெக்டாக வந்துட்டு என் பொண்ணை நீ இப்படி பண்ணிவிட்டு அப்படிலாம் பேச போகிறதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி லெக்சர் அப்படின்னும் போது அவங்க வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக ஒரு முறையை கையாளுவாங்க அப்படின்னு தோணுது. அந்த டீசெண்டான முறையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுவாங்க. அதேமாதிரி விஜய் பார்வதி நாசுக்காக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக சொல்ல போகிறது கிடையாது. சுற்றி ஆல்ரெடி வந்துட்டு விஜய் பார்வதியோட நேம் வந்து அங்கங்கே நாரிட்டு தான் இருக்குது. இதான் உண்மை. அப்படி இருக்கும், அதாவது அவங்க செஞ்சாலும் பிரச்சனை,
செய்யலனாலும் பிரச்சனை. சரிங்களா? அதுவும் அந்த ஒரு நாய் குறைக்கிறத வச்சு நான் பில்டப் பண்ணாங்க அப்படின்போது அவங்க அம்மாவுக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா அதனால தான் அவங்க வந்துட்டு பிலீவ் பண்ணுறது அவங்க அம்மாவை. எவ்வளோ விஷயங்கள் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவங்க நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டு வந்தவங்க தான். அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க அம்மா கூட நிற்கும்போது இதுக்கு நிற்க மாட்டாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்பாங்க. நல்ல ஒரு சம்பவம், தரமான சம்பவம் இருக்குது. அதை தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆபி அம்மா வர்றதுக்கு பின் பார்த்தீங்கன்னா கமருதியோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கமருதி நல்ல ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தார், உண்மையாக தான். ஆனால் அவர் அதை அவரே கெடுத்துக்கிட்டார். ஏன்னா ஒரு சில பேர் போட்டிருக்காங்க, கமருதீனோட ஃப்ரெண்ட் அந்த அவர் வந்து சொல்லியிருப்பார், விஜய் பார்வதி வந்துட்டு ஏமாத்துறாங்க காதல் கண்டென்ட் வச்சுன்னு. இப்போ வந்து நேற்று நைட்டு வந்து அவன் அரோராக்கிட்டே என்கிட்டயும் பண்ணதை நான் மறக்க மாட்டேன், வெளியில் போய் நான் பார்த்து தான் முடிவு பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சில பேர் வந்துட்டு இதை வந்துட்டு கமருதீன்கிட்ட அவங்க சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்கன்னா 1000 விஷயம் கமருதீன் விஜய் பார்வதியை பற்றி பேசின விஷயங்கள் இருக்குது. அதை வந்து அவங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா புரியுதுங்களா? இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. வீக் ஆனால் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கமரு சைடு இருக்குது. அதனால தான் பயம். 24 மணி நேரம் வேணும். நைட்டு கூட வந்துட்டு சொல்கிறாரு யார் சாண்ட்ரா கிட்ட, அந்த 24 மணி நேரம் உனக்கு கிடச்சிருக்கணும் அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. காலையில் சண்டைலாம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு, வேறு வழியே கிடையாது. ஆனாலும் ஒரு மனசை இயங்குறது என்னென்னா அவங்க அம்மா 24 மணி நேரம் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? கமருதீன் வந்து சரியான கேமர், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு என்னமோ பிரவீன்ராஜ் சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாரான்னு தெரியல. ஆனால் நேற்று தேவையில்லாமல் வந்து அந்த பேட் டச், அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்துச்சு. நிறைய சப்ஸ்கிரைப்லாம் போட்டிருந்தாங்க அழகாக. அது பேட் டச் கிடையாது, ராங் டச்சா பேட் டச் கிடையாது, சூப்பராக சொல்லியிருந்தாங்களே சரியான வார்த்தை. அது அழகாக அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க. புரியுதுங்களா? பேட் டச்ன்றது வேறு. சரிங்களா? இது அவங்க சொன்னது வந்துட்டு வேறு, அதாவது வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த வார்த்தை, மறந்துட்டேன். அதை தான். ஏன்னா அந்த வார்த்தை அந்த இப்போ இங்கிலீஷ் வார்த்தையில் ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு அப்படி தான் தெரியும், ஆனால் அதுக்கு மீனிங் வெயிட்டாக இருக்கும். அதை லேசாக நினச்சா லேஸு, வெயிட்டாக நினச்சா வெயிட், அந்த மாதிரி. ஸோ அதை வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து டம்முன்னு அவர் மண்டையில் அடிச்சு எனக்கு கஷ்டமாகிடுச்சு. சரி, தலை எவ்வளோ வலிக்கும் காலங்காத்தால். நான் பண்ணலை, உங்களை யாரும் அதாவது இவர் கண்டிப்பாக பண்ணார்னு ட்ரை பண்ணாங்கன்னு தான் அன்றைக்கி கூட அந்த ப்ரொமோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. என்கிட்டே அவன் வேலையை காமிச்சிருப்பானே அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ எல்லாமே அவங்க மண்டைக்குள்ளே போகும். கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்க, வெறித்தனமாக சண்டைலாம் போகிற மாதிரி. மற்ற ஒரு சில சீசன்ஸ்லாம் வந்திருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. டீசெண்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனாவோட அப்பான்னு நினைக்கிறேன், சூப்பராக வந்து பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி வருவாங்க டீசெண்டாக. அவங்க பாருங்கள் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. எல்லோரும் கூட செரிஷ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு அழகாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கூடா, உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்கன்றது என்னோடய கருத்து. அதை மீறி சண்டைலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கமருதீன் நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பயப்படுறாரு. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அரோரா கூட எப்படி அப்படின்னு, அதுதான் மேட்ரு. கண்டிப்பாக அது வந்துட்டு அந்த அளவுக்கு போகாது. அதே மாதிரி வெளியில் போனதுக்கப்புறம் கமருதீன் விஜய் பார்வதி அந்த காதல் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒருத்தர் புரிஞ்சு நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணா மேபி செட் ஆகலாமோன்னு இருக்குது. ஏன்னா இங்கேயே இவ்வளோ விஷயங்கள் அமிழ்த்துள்மைகள் நடக்குது. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், வரேன் அப்படின்ட்டார், கரெக்டு. நான் சிங்கிளாக வரேன் அப்படின்ட்டார். சிங்கிளாக ஒரு ஊருக்கே போகிற ஒருத்தர் சிங்கிளாக ஒரு மதர் வராங்க, அவங்கள எதிர்க்கிறது ஈஸி இல்லையா? ரொம்ப ஈஸி. என்னென்னா அவங்கள எதிர்க்கிறது ஈஸி, ஆனால் அதெல்லாம் வந்து சுற்றி கேமராவில் பதிவாயிடுமோ, அதுதான் கஷ்டம். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு சரியான ஒரு சம்பவம் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு நாள் எனக்குள்ள கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.